வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன். திருச்சி துறையூரை சேர்ந்த ராஜேந்திரன் வீட்டு மனை வாங்குவது தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். சிறிய அளவில் வீடு ஒன்று கட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக வீட்டு மனை வாங்க இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். வங்கி கடன் வாங்காமல் முழுக்க முழுக்க சொந்த பணத்தை மட்டுமே பயன்படுத்தி வீடு கட்டப் போவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கார். இந்த நிலையில அதிக விலையுள்ள டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகளுக்கு பதிலாக குறைந்த விலையுள்ள பஞ்சாயத்து அங்கீகார மனையை வாங்குவது சரியா இருக்குமா அப்படின்றத அவருடைய கேள்வி. அவருடைய கேள்விக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? டிடிசிபி அப்ரூவ்ட் மனைகளில் சில அடிப்படை வசதிகள் அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது தார் சாலை, டிரைனேஜ், தெருமின் விளக்குகள், பூங்கா, பொது இடம் போன்ற வசதிகள் ஆகும். பஞ்சாயத்து அப்ரூவ்ட் மனைகளில் மேற்சொன்ன வசதிகள் வர காலதாமதம் ஆகும். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, டிடிசிபி அப்ரூவ்டு மனைகளாக இல்லாமல் இருந்தால், அதாவது நகரமைப்பு விதிகளுக்கு உட்படாமல் இருந்தால், அந்த நகர் குறுகிய சாலைகளை கொண்டதாக இருக்கும். அதன் காரணமாக, அதாவது குறுகிய சாலைகள் கொண்ட காரணத்தினால் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் FSI அல்லது ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ FAR என்ற அளவுகோலின் காரணமாக சிறிய கட்டிடங்கள் மட்டுமே கட்ட முடியும். அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்ட முடியாது. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, பஞ்சாயத்து அப்ரூவ்ட் மனைகளில் பொது இடமான பூங்கா, பள்ளி, விளையாட்டு திடல், கோவில், சமுதாய கூடம் போன்ற வசதிகள் இருக்காது. அதனால் பின்னாளில் இட நெருக்கடி, நிலத்தடி நீர் குறைதல், காற்று மாசுபடுதல் போன்ற அவதிகளுக்கு உள்ளாக நேரிடும். பஞ்சாயத்து அப்ரூவ்ட் மனைகளுக்கு OSR ஃபீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் என்ற ஃபீஸை செலுத்திய பிறகுதான் மனையை வரைமுறைப்படுத்த முடியும். அவ்வாறு மனையை வரைமுறைப்படுத்திய பிறகு மனையை உட்பிரிவு செய்து மேற்சொன்ன OSR ஃபீஸையும் செலுத்திய பிறகுதான் கட்டிட வரைபடத்திற்கு உண்டான அப்ரூவலை பெற முடியும். ஆகவே இவ்வாறு இதர செலவுகள் இருக்கின்ற காரணத்தினால் முதலில் பஞ்சாயத்து அப்ரூவ்ட் லேண்ட் ஆனது பணம் செலுத்துவது ஈஸியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்திற்காக வாங்கினால் பின்னாளில் இது போன்ற வசதி குறைவுகளும் இது போன்ற ஃபீஸ் போன்றவைகளும் செலுத்த வேண்டியிருக்கும். அப்படி செலுத்திய பிறகுதான் அந்த கட்டிடம் வரைமுறைப்படுத்தப்படும், அதாவது கட்டிடத்துக்கு அனுமதி பெறப்படும். மேலும் இவ்வாறு பஞ்சாயத்து அப்ரூவ்டு லேண்டுகளில் கமர்ஷியல் பில்டிங் என்ற கட்டிடங்களை கட்ட முடியாது. டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டை வாங்குவது சால சிறந்தது. அப்படி வாங்க முடியாதவர்கள் அல்லது ஏற்கனவே வாங்கியவர்கள் மேற்சொன்ன நெறிமுறைகளை பின்பற்றி கட்டிடத்தை வரைபடத்தை அனுமதி பெறலாம்.